ஒழுங்காக படிக்காதனா டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனேன், ஒழுங்காக படிச்ச மாமா வந்து டாக்டர் ஆனால் சொல்கிறீங்க. அப்புறம் ஆண்டிமுத்து ராசா பேசாத பேச்சே கிடையாது, கனிமொழி அவர்கள் பேசாத பேச்சு கிடையாது. இவங்கெல்லாம் பேசுறதுக்கு வந்து வாய் கூசவே மாட்டாங்க. ஜட்ஜையும் குறை சொல்றீங்க, ஜாதியும் சொல்கிறீங்க, ஜட்ஜ்மெண்ட்டை சொல்கிறீங்க, எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ எவ்வளோ கேவலப்படுத்துறீங்க. இது உங்களுக்கு ஃபேவராக வரும்போது அந்த ஜட்ஜ் எப்படி நல்லவர மாறாரு ஓவர் நைட்டில்? நீங்கள் என்ன கொண்டு வரீங்கன்னா ஹிந்தின்னு சொல்கிறீங்க. இதே வார்த்தையை உங்களால் வந்து கிங்ஸ்டன் ஸ்கூல் முன்னாடியோ சன்ஷைன் ஸ்கூல் முன்னாடியோ நீங்கள் நடத்துகிற ஸ்கூல் முன்னாடியோ உங்களால் போர்டு வைக்க முடியுமா? ஒரு சில பள்ளிகளை பார்த்தீங்கன்னா கீழே உட்கார வச்சு தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த லட்சணத்தில் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலெலாம் வச்சுருக்கீங்க. ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சிவசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது அமித்ஷா அவர்களை நோக்கி பல கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தாரு. முக்கியமாக ஒரு விஷயமாக, இந்தியாவில் இவ்வளோ கட்சிகள் இருந்தாலும் பாஜகவை இன்னைக்கும் ஐடியாலஜிக்கலி வந்து எதிர்க்கிற ஒரே கட்சியாக இன்னைக்கு திமுக மட்டும்தான் இருக்குது. ஸோ அமித்ஷா என்ன திட்டம் போட்டாலும், ஏன்னா அமித்ஷா அவர்கள் பீகாருக்கு அப்புறமா தமிழ்நாடை வந்து கைப்பற்றோம்னு சொன்னாங்க, என்ன திட்டம் போட்டாலும் அது தமிழ்நாட்டில் மட்டும் செல்லாது அப்படின்ற என்னென்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து பயம் வந்திருக்குங்கிறது தான் காரணம். என்ன எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் பீகாரில் ஜெயிச்சாச்சு, அடுத்து கேரளாவோட எலெக்ஷன் பார்க்குறீங்கன்னா 45 வருஷம் கம்யூனிஸ்டோட கோட்டையாக இருந்த இடத்துலையும் பிஜேபி வந்துருச்சு. இப்போ இதுனா வார்த்தை ஜாலம் தான். இவங்க வந்து இவங்க ஆட்சியை பிடிச்சதும் வார்த்தை ஜாலம் தான், அந்த ஆட்சியை ரன் பண்ணுறதும் வார்த்தை ஜாலம் தான். அதை தவிர ஒன்றுமே கிடையாது. இவங்க சொன்ன திட்டங்களை எதையுமே நிறைவேற்றினதே கிடையாது. ஸோ நான் அதனால தான் நம்ம மறுபடியும் என்ன சொல்ல வரேன்னா, இவங்களுக்கு அந்த பயம் வந்து அது பயத்தோட வெளிப்பாடு. நான் பயப்படலைங்க, உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது, ஆனால் வெளியே நாங்கள் பயம் இல்லை, அவங்க தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அடுத்து இவங்க 45 வருடம் என்ன சொல்கிறது இருக்க கம்யூனிஸ்ட் கட்டியாண்ட ஒரு பகுதியை வந்து பாஜக பிடிச்சிருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு அது நல்லா தெரியும். இவ்வளோ தூரம் வந்தவங்க இங்கே வந்துருவாங்கங்கிற அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக நான் என்ன சொல்கிறது, இந்த வார்த்தை ஜாலத்தை அவங்க மறுபடியும் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே செய்ய முடிஞ்சுன்னா இங்கே ஏன் முடியாது? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை விட வந்து நீங்கள் பாலிடிக்ஸை பொறுத்தவரை வந்து கம்யூனிஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அங்கே. நீங்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸை விட நீங்கள் கேரளா பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமானது அது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. அந்த இடங்கள்ல உடச்சி மூணாவதாக ஒரு புதுசாக ஒரு டீம் உள்ளே வருது அப்படின்னா அப்போ நம்ம இடங்கள்ல வந்து ஈஸியாக வந்துருவாங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அதை அந்த பயத்தை மறைக்கிறதுக்காக வந்து அந்த வார்த்தை ஜாலம் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம். சரி, அது எல்லாத்தையும் விடுங்க. நான் ஒரு சிம்பிளாக கேள்வி கேட்குறேன். ஜென்ரலாக வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் எங்கே குடை வாங்கினாலும் அம்பரல்லா வாங்கினாலும் பிளாக் கலரில் தான் இருக்குது. எங்கேயாவது வெள்ளை குடை பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு அதாவது ஸ்பெசிஃபிக்காக யாராவது குழந்தைகளுக்காக வாங்குறதா வாங்குறாங்க. நீங்கள் வெள்ளை குடையை பிடிச்சிட்டு போகும்போது தெரியல உங்களோட லட்சணம். நீங்கள் பயந்தீங்களா பயப்படலையானே? உங்களுக்கு எனக்கு குடையில் அது ஜென்ரலாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது கருப்பு கலர் தானே, அதை யூஸ் பண்ண வேண்டியதானே. அதுக்கே நீங்கள் வந்து வெள்ளை குடையை பிடிச்சிட்டு போகிறீங்கன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பயம் வந்து அதில் ஒரு இதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இவங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கே நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்னா அப்போ இதே மாதிரி இங்கே வந்தவங்க இங்கே வந்துடக்கூடாதுங்கிறக்காக அவர் சொல்கிற வார்த்தைகள் தான் அது. அது தங்களுடைய தொண்டர்களை வேணால் உற்சாகப்படுத்தலாம் முடியும். ரியல் சிச்சுவேஷன் என்ன, கள நிலவரம் என்னங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் அது. தொடர்ந்து திமுக மேல இருக்க குற்றச்சாட்டு ஊழல் அப்படின்றதும் குடும்ப அரசியல் அப்படின்றதும். குடும்ப அரசியல் அப்படின்றது வந்து அடுத்தது உதயநிதி தான் வரப்போறாரு அப்படின்றதே அவர் அதை திரும்பவும் வந்து ஸ்ட்ராங் பண்ற மாதிரி சின்ன பெரியார் அப்படின்றதையும் ஒரு இரும்பு மனிதன் அவர் அப்படின்றதையும் எந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருக்குது அப்படின்றதையும் இறங்கி அடிக்கிறாரு. உதயநிதி அவர்கள் ஒரு பவர் ஹவுஸாக செயல்படுறாரு, எதிரிகளை எல்லாம் தும்சம் செய்யறாரு அப்படின்ற விஷயங்களை வந்து குறிப்பிட்டு அவர் வந்து சொல்றார். இவ்வளவு நாள் கருணாநிதியை விட ஸ்டாலின் அவர்கள் டேஞ்சரஸ்ன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து உதயநிதி இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் சொல்ற அளவுக்கு உதயநிதியுடைய உழைப்பும் வேலையும் இருக்கு அப்படின்னு. அவர் என்ன உழைச்சாருங்கிறது எல்லாரும் ஊருக்கே தெரியும். நீங்கள் வந்து சின்ன பெரியார் சொன்ன உண்மையாவது கரெக்டாக இருக்கும் அவருக்கு. நான் என்ன விதத்தில் சொல்கிறேன்னா, பெரியார் போகாத இடங்கள் கிடையாது. நீங்கள் பெரியார் படம் பார்த்துருந்தீங்கன்னா அது அவங்களே சொன்னதாக அவர் எங்கெங்கே போனாருங்கிறலாம் தெரியும். அதை மாதிரி அது யார் சூட்டபுளாக இருக்கணும், இவருக்கு சூட்டபுளாக இருக்கும். நைட்டு 1:30 மணிக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் போடுற போஸ்ட்டாக இருக்கட்டும், இது எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக யாருமே செய்யலை. எல்லாமே வரலாற்று சுவடுகளாக இருக்கட்டும், எல்லாமே ரெக்கார்டிக்கலாக இருக்குது. பெரியார் செய்த ராமசாமி நாயக்கர் அவர் செஞ்சதை வந்து படமாக எடுத்துருக்காங்க. அது படமாக எடுத்து வெளியிட்டது நீங்கள் தான். இங்கே தமிழ்நாட்டில் எப்படி வெளியிடுறீங்க? தமிழ்நாட்டில் ஒரு பேர், ஆந்திராவில் போகும்போது ஜாதி பேரோட தான் நீங்கள் வெளியிடுறீங்க. ஸோ உங்களோட சமூக நீதி இந்த லட்சணங்கள்லாம் வந்து சாதாரண மக்களுக்கு வந்து என்னைக்கோ தெரியும். அது என்ன இவ்வளோ நாள் கொஞ்சம் லேட்டாக இருக்குங்கிறது தான் அதோடைய எண்ணம். நீங்கள் வந்து ஜாதியே இல்லைம்பீங்க, ஆனால் வந்து ஜிடி நாயுடுன்னு பேர் வைப்பீங்க. ஸோ இதை மாதிரி வந்து எல்லா இடங்கள்லையுமே முரண்பாடுகள் தான். ஸோ இவருக்கு ஏன்னா உங்களுக்கு அடுத்த தலைவர் நீங்கள் திமுக அப்படின்னா கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி வரைக்கும் இவங்க வந்து சொல்லிட்டீங்க. நீங்கள் வந்து பெண் உரிமை பற்றி பேசுகிறீங்க. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, வெளியிலேருந்து ஒரு ஆளுக்கு நீங்கள் வந்து அந்த வாய்ப்புகள் கொடுக்கணும். உங்கள் குடும்பத்துக்கு இருக்கிற கனிமொழிக்கு நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுக்கலாம்ல. பெண் தானே, சம உரிமை பற்றி பேசுகிறீங்க, சமூக நீதி பேசுகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வெளியிலேருந்து தேர்ட் பார்ட்டி நீங்கள் யாரும் அலோவ் பண்ண வேண்டாம். அது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளை கூட உங்களால் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்பியாக இருக்காங்க இல்லையா? நான் அதை சொல்லுவேன். நீங்கள் நினச்சா கொடுக்கலாம்ல.
நீங்கள் வந்து அவங்க சீஃப் மினிஸ்டர் கொடுத்தா வேணாம்னு சொல்ல போகிறாங்களா? தமிழ்நாட்டில் லேடி சீஃப் மினிஸ்டர் ஆனதே கிடையாதா? ஜெயலலிதா மட்டும் தானே இருக்கிறாங்க, ஜானகி அவர்களாக இருக்கிறாங்க, ஜெயலலிதா இருக்கிறாங்க. ஏன் நீங்கள் செய்ய வேண்டியது? நீங்கள் தானங்க 50 வருஷமாக நாங்கள் பெண்களுக்காக போராடுறோம்னு சொல்கிறீங்க, வாயில நீங்கள் தானே பேசுகிறீங்க. நான் என்ன சொல்லேன்னா, வெளியிலேருந்து ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம். நீங்கள் தமிழச்சி தங்கப்பாண்டி கொடுங்கன்னு சொல்ல வரல, வெளி மூணாவதாக நீங்கள் ஒருத்தவங்களை கொடுங்கன்னு சொல்ல. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன சமூக நீதி சம உரிமை எல்லாம் பேசுகிறீங்க? உங்களுக்கு உங்கள் பையனை வளர்க்கணும். அந்த பையனுக்கு எந்த திறமையுமே கிடையாது. வந்து ஒரு அறிவு சம்மந்தப்பட்ட ஒரு மாநாடு நடத்துனீங்க, அறிவே இல்லாத ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து இவங்க ஒரு மாநாடு நடத்துறீங்க. அவருக்கு அறிவு இல்லைங்கிறத நம்ம சொல்லலை. அவரே சொல்கிறாரு, நான் ஒழுங்காக படிக்கல, நான் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டேன். எங்கள் மாமா படித்தார், அவர் வந்து டாக்டர் ஆகிட்டார். அது தன்னைத்தானே சொல்கிறாரு அவர். நான் இது வந்து நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ரெக்கார்டிக்கலாக இருக்குது, எல்லாமே எலக்ட்ரானிக்கல் எவிடன்ஸ் தான். நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் எதுவுமே கிரியேட் பண்ணி நீங்கள் தானங்க சொல்கிறீங்க. ஒழுங்காக படிக்காதனா டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனேன், ஒழுங்காக படித்தவங்க மாமா வந்து டாக்டர் ஆனால் சொல்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி ஆளை கொண்டு வந்து நீங்கள் வைக்கிறதுக்கு அவங்கள ப்ரொமோட் பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மற்ற தலைவர், முதல் கட்ட தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் விட்டுருங்க. உதயநிதி உங்களுக்கு தெரிய வேண்டாமா? நமக்கு இந்த தகுதி, இந்த இடத்துக்கு வர நம்ம தகுதி இருக்குதா இல்லையா? தகுதியே கிடையாது. அது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் குடும்ப கட்சி, வேறு ஆப்ஷன் கிடையாது. இவர் அப்பாவுக்கு அப்புறம் பையன், அதுக்கு அடுத்து அவர் இதை ஏற்றுக்கொள்கிற மனநிலைக்கு அந்த கட்சிக்காரங்களும் வந்துட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு இடத்துல மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது. எப்படி இதை கொண்டு வராங்கன்னு எல்லா மாவட்டங்களும் போனீங்கனாலும் அந்த மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், அவர் பையன், அவரோட தம்பி. இப்போ அந்த ஒவ்வொரு இடங்களிலுமே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா அந்த கட்சி மாவட்டங்கள் எல்லா இடங்களிலுமே வந்து இந்த குடும்ப வாரிசுகளை கொண்டு வராங்க. அதாவது நீங்கள் வேலூர் போனீங்கன்னா அங்கே துரைமுருகன் ராஜ்யம் தான், திருவண்ணாமலை போனால் ஏவா வேலு அவரோட ராஜ்யம் தான், அப்புறம் நேரு. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு குறுநில மன்னர்கள் இருக்காங்க. அந்த குறுநில மன்னர்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு அப்புறம் அவங்க பையன் வரணும். இப்போ நீங்கள் இங்கே இவரை நீங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அங்கே வந்து அவங்களோட பசங்களை கொண்டு வர முடியாது. ஸோ அதனால தான் எல்லா இடங்களுமே குறுநில மன்னர்கள். இல்லை, இதை பாதிச்சா இதை வந்து பிற கட்சிகளை இது பாதிக்க போகல. கட்சிக்குள்ள இருக்க தொண்டர்களுக்காக தான் பிற கட்சிகள் வந்து அடிப்பட்ட தொண்டர். நீங்கள் பேசக்கூடாது. அப்புறம் சமூக உரிமை நீங்கள் பேசுறீங்க. இப்போ நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன், எனக்கு தகுதி இருக்கணும் இல்லை? நான் சமூக உரிமைன்னு பேசுகிறேன், சமூக நீதினு பேசுகிறேன். ஆனால் அதுக்கு எங்கேயுமே இங்கே இடமே இல்லையே. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு காலங்காலமாக நீங்கள் மட்டும்தான் வரணும், உங்களுக்கு கீழே இருக்க யாருமே வரக்கூடாதா? ஆனால் தொண்டர்கள் அதை கேட்கல. நான் சொல்கிறேன், நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போராட்டம். நீங்கள் எத்தனை தாழ்த்தப்பட்ட மாவட்ட செயலர் இருக்கிறாங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொன்னது 3 டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வேலூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து அவரை தவிர அவர் யாருமே உழைக்கவே இல்லையா கட்சிக்கு? நீங்கள் திருவண்ணாமலையில் வேறு யாருமே ஏவா வேலு தவிர ஏடிஎம்கேலேருந்து வந்தவர் தான், அவரை தவிர வேறு யாரும் உழைக்கவே இல்லையா? திருச்சியில் நேரு தவிர வேறு யாரும் உழைக்கவே இல்லையா? ஏன் அவங்களோட வாரிசுகளை கொண்டு வர வேண்டியானே? இல்லை அவங்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியானே? நீங்கள் அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் தானே சமூக நீதி சொல்லுங்கள், நீங்கள் தானே பெண்ணுரிமை. நான் என்ன சொல்கிறேன்னா, தாழ்த்தப்பட்ட அந்த மக்கள் இருந்து நீங்கள் ஒரு பிரதிநிதி கொண்டு வாங்க. நீங்கள் அவங்கள இன்னுமே ஒரு ரிசர்வ் தொகுதியாக வச்சுருக்கீங்க. நீங்கள் பொது தொகுதிக்கு நீங்கள் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்கல்ல, அதை நீங்கள் செய்ய வேண்டியதானே? நீங்கள் ஒரு ஜெனரேஷன் நீங்கள் ஆண்டுட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன், அடுத்த ஜெனரேஷனுக்காக வழி விடுங்க. மறுபடியும் நீங்கள் தான் வருவீங்க அப்படின்னா காலங்காலமாக நோட்டீஸ் மட்டும் தான் ஓட்டணும். அவங்களுக்கு ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா, உங்களுக்கு மதுவுக்கு அடிமையாக்கி வச்சாச்சு. 200 ரூபா கொடுக்குற, 200 ரூபானா ஒரு என்ன சொல்கிற, உங்களுக்கு ஒரு பணம் கொடுக்குறாங்க. உங்களை வந்து பணத்துக்கும் மதுவுக்கும் அடிமையாக்கி வச்சிருக்காங்க. நீ பெருசானே சிந்திக்கக்கூடாது, நீ என்ன எதுவுமே கேட்கக்கூடாது. அவ்வளோ நாங்கள் ஆள்வோம், எங்கள் பசங்க அதுக்கு அடுத்து அப்படி தான் வருவாங்க, வேறு யாரும் வரக்கூடாது. நீங்கள் சமூக நீதி சமூக உரிமை பற்றி பேசுகிறீங்கன்னா, நீங்கள் உங்கள் பெண்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் எல்லாரையும் அரசியல் கொண்டு வர சொல்லுங்கள். அவங்க அரசியல் இருக்கிறாங்கல்ல, அவங்கள நீங்கள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்க வேண்டியதா? அவங்களுக்கு தகுதி இல்லையா அப்படின்னா? இப்போ நீங்கள் 2 பேரை பேச சொன்னீங்கன்னா யார், அதாவது அரசியல் அறிவு சொல்கிறேன், நான் வந்து சித்தாந்தத்தை பேசல, அரசியல் அறிவு 2 பேரும் நீங்கள் ஒரே மேடையில் பேச சொன்னீங்கன்னா இவங்களுக்கு தான் அந்த அரசியல் அறிவு இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். அவங்களும் கருணாநிதியோட வாரிசு தானே, அவங்களுக்கே நீங்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? சார் இங்கே டாமினேஷன் யார் பண்ணுறீங்க? மேல் டாமினேஷன் நீங்கள் கொண்டு வரீங்க. எல்லா தவறுகளையும் செய்கிறது நீங்கள் தான், ஆனால் தைரியமாக செய்கிறீங்க, அவ்வளோதான். திருப்பரங்குன்றம் வழக்கு வந்து விசாரிக்கப்படும் போது அறநிலையத்துறை சார்பாக இருந்த வக்கீல் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. ஏன் வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து ஆல்ரெடி வந்து ஒரு இடத்துல மோட்ச தீபம் ஏத்துற இடம் அந்த உச்சி பிள்ளையார்ல வந்து ஏத்துறாங்க, திரும்ப இவங்க மத கலவரத்தை தூண்டோன்னு தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. என்ன முருகருக்கு 2 பொண்டாட்டி இருக்கு அப்படின்றதுனால 2 தீபத்துல ஏத்தணுமான்ற. அதாவது இந்து மதத்தை கேவலப்படுத்துறது வந்து இவங்கள மாதிரி வேற யாருமே கேவலப்படுத்த முடியாது. அதாவது வந்து இப்ப இல்ல, ஆதி காலத்துல இருந்து ஒரு 50 வருஷமாவே வந்து இவங்க ஆட்சிக்கு வந்த காலகட்டத்துல இருந்தே பாத்தீங்கன்னா தைரியமா பேசுவாங்க. இந்து மதத்தை பத்தி எவ்வளோ கேவலமாக பேசணும். ஆண்டிமுத்து ராசா பேசாத பேச்சே கிடையாது, கனிமொழி அவர்கள் பேசாத பேச்சு கிடையாது. இவங்கெல்லாம் பேசுறதுக்கு வந்து வாய் கூசவே மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதே துர்கா ஸ்டாலின் அம்மையார் வந்து அந்த தீபத்தூண் ஏற்றுங்கன்னு சொன்னவங்க செஞ்சுருப்பாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க? அவங்க போகாத கோயில் கிடையாது. இவங்களுக்கு என்னென்னா, இவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இந்த ஸ்டாண்டு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்டு எடுத்த ஸ்டாண்டுக்காக ஒர்க் பண்ணுறாங்க, எவிடன்ஸ்க்காக ஒர்க் பண்ணலை. இப்போ அந்த இடத்துல உண்மையான சிச்சுவேஷன் நீங்கள் வந்து உண்மையாகவே அந்த இடத்துல மத கலவரம் வரும்னா யார் உங்களுக்கு அந்த ரேஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற தர்காவாக இருக்கட்டும், அந்த பகுதி மக்கள் வந்து இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். இல்லை, இப்போ தர்காவினர் அவங்க நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க, முதல் நாள் அவங்க வரவே இல்லை, நீங்கள் தானே போய் கூட்டிகிட்டு வரீங்க. நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இந்த பிரச்சனையை உண்டு பண்ண நீங்கள் தான் பார்க்குறீங்க. நான் என்ன சொல்லலாம், அந்த விளக்கேற்றுறது ஒரு பெரிய விஷயமே இருக்குது. நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் கோர்ட் ஆர்டர் கொடுக்குறது, அந்த கோர்ட் ஆர்டர் நீங்கள் இன்னும் இருக்கல, என்றைக்குமே நீங்கள் மதிச்சதே கிடையாது. நீங்கள் கோர்ட் ஆர்டர் கொடுத்தா செஞ்சிருந்தால் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக தெரிய வச்சிட்டீங்க, அதை பார்லிமெண்ட்டில் ஒரு பேசு பொருளாக்கி இருக்கிறீங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்னா, நீங்கள் எடுத்த ஸ்டாண்டு சிறுபான்மையினர் ஓட்டு வந்து நம்மளை தவிர வேறு யாருக்கும் போயிடக்கூடாது.
ஆனால் அந்த மக்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. நான் அதான் சொல்ல, அந்த மக்களுக்கு வந்து அப்படி ஒரு எண்ணமே கிடையாது 15 மீட்டரில். ஏன்னா நீங்கள் 2 தடவை இதுக்கு முன்னாடி நடந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்கில் வந்து அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு மியூச்சுவலாக வந்து நீங்கள் இந்த தீபத்தில் இந்த பிரச்சனை இல்லை, அந்த இடத்துல ஒரு இஷ்யூ இல்லைன்னு 2 தடவை பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு. 2 தடவை அவங்க சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் எல்லாமே அவைலபிள் இருக்குன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு என்னன்னா, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் உங்கள் மதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோம், சிறுபான்மையினருக்கு நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இத்தனை வேலைகளை செய்றீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், துர்கா ஸ்டாலின் அம்மையார் வந்து அந்த கோயில் விளக்கத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன, எந்த ஜட்ஜாக இருக்கட்டும், எந்த திமுக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அடுத்த நாள் காலையில் வேலை நடக்கும். இவங்களோட இது வந்து நீங்கள் கடவுள் எதிர்ப்பு இவங்க பேசுகிறாங்கல்ல, ஒரு சைடு கடவுள் எதிர்ப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து அந்த ஆண்டாள் மாதிரி ஒரு வேஷம் போட்டு, எதுக்கு இந்த வேஷம்? அது ஒரு வேஷம் தான். அதுக்கு எதுக்கு உங்களுக்கு அந்த வேஷம்? உங்களுக்கு தேவையே இல்லை. நீ ஒன்றே கடவுள் இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள். ஆமாம் இல்லை, ஒரு பக்கம் நில்லுங்க. இந்த சைடு ஒரு வேஷம் போட்டு மக்களை ஏமாத்துற, அந்த சைடு வந்துட்டு கடவுள் இல்லைங்கிற பேசுறது, அது என்ன சொல்கிறது, அது இரட்டை வேடம். இந்த இரட்டை வேடம் நீங்கள் உங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் இரட்டை வேடம் தான் போடுறீங்க. நீங்கள் மக்கள் முன்னாடி ஒன்று, ஓட்டுக்காக ஒன்று, உங்கள் வீட்டில் ஒன்று, அது எதுக்கு அது? ஸோ இதுதான் வந்து பொய் பித்தலாட்டம். அந்த பித்தலாட்டம் இதில் என்ன சிறப்புன்னா, அதை தைரியமாக செய்யக்கூடியது யாருன்னா திமுக. திமுகவுடைய எம்பி கனிமொழி அவர்கள் ஸ்ட்ராங்காக வைக்கிற ஒரு பாயிண்ட் தான், அது வந்து தீவத்தூண் கிடையாது, அது அளவைக்கல், ஒரு சர்வேக்கல் தான். அதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. சர்வேக்கல்னா நீங்கள் எத்தனை சர்வேக்கள் இதை மாதிரி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த மதுரை இந்த இடத்துல ஒரு சர்வேக்கள் இருக்குன்னு, இதை மாதிரி தமிழகத்தில் இருக்கிற எல்லா சர்வேக்களையும் நீங்கள் காமிக்க சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கேயுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சர்வேக்கள் இல்லை, நாங்கள் சர்வீஸ்கள் இல்லைன்னு சொல்கிறோம். நீங்கள் சர்வேக்கள் சொல்லுங்க. இதை மாதிரி மலைகளில் வந்து சர்வேக்கள் வச்சிருக்காங்கன்னு சொல்கிறத நான் இதான் முதல் முறையாக கேட்குறேன். நான் அப்படி சர்வேக்கள் நீங்கள் தமிழக அரசு சார்பாக இது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்ச சர்வேக்களை நீங்கள் சொல்லுங்கள். கவர்மெண்ட் உங்கள் கையில் இருக்குது, தொழில்துறை உங்கள் கையில், ஸ்டேட் தொழில்துறை உங்களோட கையில் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சர்வேக்கள்லையும் நீங்கள் வந்து ஒரு கணக்கு எடுத்து அதை நீங்கள் வெள்ளை மாதிரி வெள்ளையறிக்கைன்னு சொன்னாலே ஒரு வெள்ளை பேப்பர் காமிப்பார் அவர். ஸோ அவருக்கு வந்து ஏப்ரல் மேக்கு அப்புறம் அவருக்கு ஃபுல்லாக வெள்ளை பேப்பர் ஒரு A4 சீட் பண்டிலே ரெடியாக இருக்குது. ஏன்னா அதை தான் அவங்க கேட்க போகிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஏன்னா அப்போனா கூட நீங்கள் வருவீங்களான்னு தெரியல, எதுக்கு எடுத்தாலும் வெள்ளை அறிக்கை தான் கேட்க போகிறீங்க. இது ஒரு பண்டில் சீட்டே ரெடியாக இருக்குது, டெய்லி ஒரு சீட் எடுத்து காமிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க இதான் நான் கேட்குறது தான், நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எல்லைக்கள்லையுமே நீங்கள் காமிங்க. நீங்கள் வெள்ளை அடித்து நீங்கள் இது எல்லைக்கல் நீங்கள் போடுங்க பார்ப்போம். அது இல்லைங்கிறது அது அவங்களுக்கும் தெரியும். அதான் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஒரு ஸ்டாண்டை எடுத்த ஸ்டாண்டுக்காக தான் நீங்கள் வந்து போராடிட்டு இருக்கிறீங்க. செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் அது கோர்ட்டோட உத்தரவு நடக்கும், கட்டாயம் இது நடக்கும். அது ரொம்ப நாள்லாம் ஆகாது. நீங்கள் எவ்வளோ நாள் வந்து நீங்கள் தள்ளி போடுவீங்க, என்னென்ன காரணம் கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அது ரொம்ப நாளைக்கு நீங்கள் கொண்டு போக முடியல. நீங்கள் கோர்ட்டில் உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃபேவராக வரும்போது நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்கல்ல. இப்போ இந்த நீங்கள் கோர்ட்டை வந்து நடுநிலைமையான்னு பார்க்குறீங்களா? கிடையாது. எனக்கு சாதகமாக வந்தால் மட்டும்தான் கோர்ட்டு. பாஜகவும் அப்படித்தானே எடுக்குது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், யார் செஞ்சாலும் தப்பு தான். நீங்கள் வந்து ஒரு கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா உங்களுக்கு பிடிக்கலங்களா? ரெண்டாவது, இன்னைக்கு நேஷனல் ஹெரால்டு கேஸில் வந்து அவங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைச்சிருக்குது. அதுக்காக இப்போ அந்த நேஷனல் ஹெரால்டு கேஸில் வந்து அவங்க இப்போ உண்மையாகவே தப்பு செஞ்சிருக்காங்களா இல்லையா நம்ம அதை குற்றச்சாட்டு வைக்கலாம். ஆனால் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதை பேச முடியாது. இல்லை, அப்படி பார்த்தா சபரிமலையில் வந்து பெண்கள் போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தப்போ அந்த மாதிரியான நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த சபரிமலைக்கும் இந்த தீபத்தூனுக்கு இந்த கட்டாயத்தை நான் சொல்லணும். அதாவது சபரிமலையில் அந்த பழக்கம் இது வரைக்கும் கிடையவே கிடையாது. ஆனால் தீபத்தூண் இது வந்து இருந்த பழக்கம் இடையில ஒரு 100 வருஷமா ஸ்டாப் பண்ணி அடுத்து நம்ம கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதாவது அந்த ஒரு பழக்க வழக்கமே இல்லாத ஒரு இடத்துல புதுசாக நான் வந்து திணிப்பேன், வேணும்னே திணிப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா எத்திஸ்ட், உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத கூட்டம் தான் உள்ளே போக முயற்சி செய்யுது. உண்மையான பக்தி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரணுங்கிறக்காக ட்ரை பண்ணுறீங்க. இல்லாத பழக்கத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது அங்கே அந்த பிரச்சனை வருது. நான் அப்போவுமே என்ன சொல்கிறேன், நீங்கள் கோர்ட் ஆர்டர் கொடுத்தோன்னா அதை வந்து நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அது நீங்கள் அப்படி கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே யாராலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்களே இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க டிஎம்கே கவர்மெண்ட், எவ்வளோ நாள் நீங்கள் பண்ணுவீங்க? ரொம்ப நாள் அதை பண்ண முடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு ஃபேவராக வரும்போது மட்டும் அந்த ஜட்ஜாக நீங்கள் ஜட்ஜையும் குறை சொல்கிறீங்க, ஜாதியும் சொல்கிறீங்க, ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்கிறீங்க, எவ்வளோ கேவலப்படுத்த எவ்வளோ கேவலப்படுத்துறீங்க. இது உங்களுக்கு ஃபேவராக வரும்போது அந்த ஜட்ஜ் எப்படி நல்லவர மாறாரு ஓவர் நைட்டில். ஸோ அதை செய்யக்கூடாதுல்ல அப்படின்னா. ஆனால் அதை தான் நீங்கள் செய்கிறீங்க. உங்களுக்கு எந்த என்ன சொல்கிறது ஒரு பயமும் கிடையாது. நாங்கள் அப்படி தான் செய்வோம், நாங்கள் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறைங்கிறது வந்து கோபாலபுரம் காவல்துறையாக 2021 மாறிடுச்சு. எந்த ஒரு நீங்கள் சாதாரணமாக போய் ஒரு பிரச்சனையை நீங்கள் சொல்லி உங்களால் சிஎஸ்ஆர் காப்பி வாங்க முடியாது. அது சிறந்த எடுத்துக்காட்டு போன வாரம் ஒருத்தர் சிஎஸ்ஆர் காப்பி வாங்குறதுக்கு 10,000 கேட்டுக்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர். ஸோ கோபாலபுரம் காவல் நிலையமாக நீங்கள் மாற்றிட்டீங்க. அடுத்து உங்களோட ஆசைன்னா கோபாலபுரம் நீதிமன்றம், தமிழக நீதிமன்றங்கிறது பேரை நீங்கள் கோபாலபுரம் நீதிமன்றம் மாத்திரக்கான வேலைகள் தான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா, நான் கேஸ் ஏன் கேஸு யார் வாதாடணும், யார் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது நீங்கள் தான் டிசைட் பண்ண ஆசைப்படுறீங்க. ஆனால் அப்படி செய்ய முடியாது. இந்த ஃபெடரல் கவர்மெண்ட்டில் வந்து அப்படி செய்ய முடியாது. ஆனால் அவங்களோட ஆசை, நீங்கள் காவல் நிலையத்தை மாற்றிட்டீங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டால் அவங்க கேஸ் எடுப்போம். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி கஷ்டப்பட்டு படித்து வர ஆஃபீஸர்ஸு யாருமே வந்து ஒரு உண்மையாகவே வேலை பார்க்குறாங்களான்னா கிடையாது. அவங்களால வந்து அந்த அரசியல் நிர்பந்தத்தை தாண்டி அவங்களால செய்ய முடியல. அது டிஎம்கே மேலே நீங்கள் ஒரு கேஸோ ஏதாவது நடந்துன்னா அவங்க வந்து எஃப்ஐஆர் கூட அவங்களால போட வைக்க முடியாது.
அது நீங்கள் தலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து அவங்க அப்போ நீங்கள் படிச்சு வந்ததே வேஸ்ட்டாக போகுது இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கோபாலபுரம் காவல் நிலையமாக மாறின மாதிரி கோபாலபுரம் நீதிமன்றம் மாற்ற ட்ரை பண்ணுறீங்க. அது நடக்காது. நவோதயா பள்ளிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வந்து 2017 வந்து ஹைகோர்ட் கொடுத்தாங்க. ஆனால் திரும்ப வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். திமுக தரப்பில் அவங்க வைக்கிற 2 கோரிக்கைகளாக என்ன இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 30 ஏக்கருக்கான அந்த இடத்துக்கான காசை வந்து மத்திய அரசு கொடுக்கணும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமாக அவங்க சொல்கிறது, எங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமாக இருக்கணும், கட்டாய மொழியாக தமிழ் இருக்கணும் நவோதயா பள்ளிகளில். அது மட்டும் இல்லாமல் அந்த 3வது மொழியாக ஹிந்தி திணிப்பும் வந்து அங்கே இருக்கக்கூடாது அப்படின்றது. இல்லை, நீங்கள் வந்து இந்த எல்லா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இது எல்லாத்துக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டா கூட இதை கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்கு வேற என்ன வழியில் தடுக்கலாமோ அதை செய்வாங்க. அதுக்குண்டான வேலைகளை தான் செய்வீங்க. நீங்கள் வந்து 2017 இந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது. ஒரு வழியாக ஒரு ஜட்மெண்ட் வந்துருச்சு. இந்த ஜட்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போவும் வந்து எனக்கு அது இல்லை இது இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லி தடுக்கலாமா தான் ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் கேட்ட 2 விஷயங்களும், ஒன்று தாய்மொழி தமிழ் மொழி கட்டாயம் இருக்கணும், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா. 3வது மொழி எது வேணால் படிக்கலாம். அதாவது அன்பில் மகேஷ் பையன் படிக்கலாம், உதயநிதி ஸ்டாலின் அவரோட பசங்க படிக்கலாம், கனிமொழி அவங்களோட குழந்தைகள் படிக்கலாம், சன்ஷைன் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கலாம், கிங்ஸ்டன் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கலாம். இது மாதிரி சாத்தாங்குளம் அந்த பகுதியில் ஒரு எம்எல்ஏவோட சன் அவங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அது நீங்கள் அந்த அட்மிஷன் நீங்கள் ஜூன் ஜூலை வந்துருச்சுன்னா அவங்க அட்மிஷன்ஸ் பார்க்குறீங்கன்னா அவங்க ஹிந்தியில் பேசி ஆடெல்லாம் கொடுப்பாங்க. உங்கள் குழந்தைகள் படிச்சுக்கலாம். நான் என்ன கேட்குறேன்னா, 3வது மொழி எது வேணால் படிச்சு, நான் என்ன சொல்ல, அன்பில் மகேஷ் பையனுக்கு படிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா சாதாரண குழந்தைகளுக்கு ரைட்ஸ் இருக்குது. சன்ஷைன் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற ரைட்ஸ் இருக்குன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்குற எல்லா ரைட்ஸுமே இருக்குது. நீங்கள் 3rd லாங்குவேஜுங்கிறதும் இருக்கலாம். நீங்கள் ஹிந்திங்கிறத கட்டாயம் நாங்கள் யாரும் சொல்லவே இல்லை. 3rd லாங்குவேஜ் இப்போ நீங்கள் வந்து அன்பில் மகேஷ் பையன் பையன் ஹிந்தி படிக்கல, ஃப்ரெஞ்சு தானே படிக்கிறாரு, அது 3rd லாங்குவேஜ் தானே. அந்த டேர்ம் என்ன, 3rd லாங்குவேஜ் we can use. நாங்கள் வந்து we are not imposing Hindi. We are ready to teach only the 3rd language if they are interested, which language whatever the language it may be. ஆனால் நீங்கள் என்ன கொண்டு வரீங்கன்னா ஹிந்தின்னு சொல்கிறீங்க. இதே வார்த்தையை உங்களால் வந்து கிங்ஸ்டன் ஸ்கூல் முன்னாடியோ சன்ஷைன் ஸ்கூல் முன்னாடியோ நீங்கள் நடத்துகிற ஸ்கூல் முன்னாடி உங்களோட போர்டு வைக்க முடியுமா, நாங்கள் ஹிந்தி சொல்லிக் கொடுக்க மாட்டோம்னு? உங்களுக்கு அட்மிஷனே வராதே. அப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் நடத்தலாம், கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்தக்கூடாது. இப்போ இதை நீங்கள் வரவேற்கிறீங்களா இல்லையான்னா அவங்க வரவேற்க மாட்டாங்க, இதையும் வரவேற்க மாட்டாங்க. நானும் சொல்கிறேன், நீங்கள் இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ தூரம் வந்து அதை இழுக்க முடியும், வேறு ஏதாவது ஒரு கண்டுபிடிக்க முடியுமா, வேறு ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிக்கணுமான்னு அதை எக்ஸ்டெண்ட் பண்ண தான் பார்ப்பீங்க. நீங்கள் கேட்குற 30 ஏக்கரோ அதுக்கப்புறம் வந்து பணமோ அந்த தமிழ் சொல்லிக் கொடுக்குறது எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டாலும் மறுபடியும் ஒரு காரணத்தை கொண்டு வருவாங்க. அதாவது அது நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொண்டு வாங்க. அது ரொம்ப நாள் கொண்டு போக முடியாது, கட்டாயம் நடத்தி தான் ஆகணும். ஏன்னா சாதாரண மக்கள் படிக்கிறத கெடுக்கிறதுல உங்களுக்கு என்ன ஆசைன்னு தெரியல. உங்களுக்கு என்னென்னா உங்கள் ஸ்கூலில் பணம் கட்டணும், உங்களோட நீங்கள் நம்பர் ஆஃப் நீங்கள் இந்த ரிப்போர்ட் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதாவது நம்பர் ஆஃப் 13,000, அதாவது நம்பர் ஆஃப் ப்ரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல், இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன. அதாவது பள்ளிகள் இன்னைக்கு கம்மியாக இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூலில் அட்மிஷன்ஸ் நிறைய இருக்குது, பள்ளிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலில் அட்மிஷன்ஸ் கம்மியாக இருக்குது, நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ரைவேட் ஸ்கூல்லையுமே வந்து அந்த மாணவர்கள் வந்து 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க, ஜாதிக்காக பிரச்சனை பண்ணாங்க அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு இங்கே. ஆனால் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குது. நேற்று ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட ஒரு மேலே அந்த கூடாரம் வந்து இடிஞ்சு விழுந்து ஒரு குழந்தை இறந்துருக்குறாங்க. இந்த லட்சணத்தில் நீங்கள் நடத்துறீங்க. இது சன்ஷைன் ஸ்கூல்லையோ இல்லை வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் அந்த பசங்க படிக்க ஸ்கூலில் இருக்குதா, இப்போ அது ஸ்டாண்டர்டாக இருக்குது இல்லை. அப்போ இதையும் அதை மாதிரி நீங்கள் ஸ்டாண்டர்டாக கொண்டு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அதாவது என்ன சொல்கிறது, உலக தரத்தில் வச்சிருக்கீங்க, ப்ரைவேட் ஸ்கூலுக்கு நிகராக வச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ரைவேட் ஸ்கூலில் இது மாதிரி இடிஞ்சு விழுந்துருக்குது? இப்போ இங்கே இடிஞ்சு விழுதுன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா கீழே உட்கார வச்சு தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த லட்சணத்தில் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலெலாம் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்னென்னா அந்த ஸ்கூலில் இப்போ ஏற்கனவே 203 ஸ்கூலை மூடியாச்சு. இன்னும் அதை எப்படி டவுன் பண்ணலாங்கிறதா பார்க்குறீங்க. நீங்கள் டவுன் பண்ணாதான் அந்த பகுதியில் இருக்கிற உங்களுடைய ப்ரைவேட் ஸ்கூல் வந்து அட்மிஷன்ஸ் அதிகமாகும். ஸோ இந்த மக்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ சமீபத்தில் இந்த ஒரு இன்சிடென்ட் நான் கட்டாயம் சொல்லியிருக்கேன். 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 4 பேர் சேர்ந்து 12ஆம் வகுப்பு பையனை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இது எங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் நடக்குது? ஸோ அப்போ மக்களுக்கு வந்து சாதாரண மக்கள் வந்து நம்ம கஷ்டப்பட்டு கடன் வாங்கியாவது ப்ரைவேட் ஸ்கூலில் கொண்டு சேர்த்துறோன்னா அவங்களுக்கு அது என்ன வந்துருச்சு, நம்மளுடைய குழந்தைகள் இப்படி வழி தவறி போயிடுவாங்களோ அப்படியா என்ன. நீங்கள் அங்கே ஒழுங்காக நடத்துறது இல்லையா, இல்லை நீங்கள் அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது இல்லையா? இப்போ அதை பார்க்குறவங்களுக்கு அந்த பகுதி மக்களுக்கு அடுத்த நீங்கள் அட்மிஷன் போகுமா? போகாது. சாதாரணமாக இந்த வருஷம் 60 அட்மிஷன் நடந்திருக்குன்னா அந்த கொலை நடந்ததுக்கப்புறம் 60ங்கிறது வந்து குறையத்தான் செய்யும். எந்த ஒரு பேரண்ட்டுமே வந்து பரவாயில்ல வேண்டாம் இந்த ஸ்கூல் வேண்டாங்கிற ஒரு எண்ணத்தில் தானே வருவாங்க உங்களுக்கு. அப்போ அதனால் கவலைப்பட போகிறது கவர்மெண்ட் ஒரு நாள் கவலைப்பட போகிறது கிடையாது. 203 ஸ்கூல் மூடணுமா, கூட 10 ஸ்கூலை மூடும், நமக்கு என்ன, அந்த புத்தி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது மக்கள் அதை புரிஞ்சு கொள்ளணும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.